Good evening, student. I am Prakash from Swami Vivekananda Metric Higher Secondary School. Now I am going to discuss about plus 1 computer application chapter 6 part 1 introduction to word processor. The last class on the topic தான் நம்ம discuss பண்ணிட்டு இருந்தோம். So the introduction to part 1 introduction to word processor the last classல discuss பண்ணோம். So the last classல என்னென்ன discuss பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு glance revise பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட்டு நம்ம இந்த கிளாஸில் என்ன டாபிக் டிஸ்கஸ் பண்ணுறோமோ அதுக்கு மூவ் ஆகலாம். ஸோ பேசிக் ஆஃப் லேர்னிங் அப்ஜெக்டிவ் டிஸ்கஸ் பண்ணோம். இன்ட்ரடக்ஷன் டு வேர்ட் ப்ராசஸர்னால் என்ன, அது என்னென்ன ப்ராசஸ் ஃபாலோ பண்ணணும், என்னென்ன ஸ்டெப், வாட் ஆர் த ஸ்டெப் டு ஃபாலோ டு கிரியேட் அ வேர்ட் ப்ராசஸர் அப்படிங்கிறத பார்த்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தமிழ் வேர்ட் ப்ராசஸர், அதுக்கு முன்னால் பார்த்திங்கன்னா ப்ராப்ரைட்டரி ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அண்டு ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் அப்படிங்கிறதுலாம் என்ன டிஸ்கஸ் பண்ணோம். ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர், ப்ராப்ரைட்டரி சாஃப்ட்வேர் அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணோம். நான் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா தமிழ் வேர்ட் ப்ராசஸர் டிஸ்கஸ் பண்ணோம். இன்ட்ரடக்ஷன் டு ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டர் டிஸ்கஸ் பண்ணோம். அண்டு ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டரில் வேரியஸ் பேக்கேஜஸ் ஆர் வித் a collection of different software packages கலெக்ட் பண்ணோம். டிஃப்ரெண்ட் சாஃப்ட்வேர் பேக்கேஜஸ், என்னென்ன சாஃப்ட்வேர் பேக்கேஜஸ்லாம் அதில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். நான் அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஃப்யூச்சர், என்னுடைய ஃப்யூச்சர் அப்படின்னா நம்மளுடைய வேர்ட் ப்ராசஸருடைய ஃப்யூச்சர், ஓப்பன் ஆஃபீஸ் வேர்ட் ப்ராசஸருடைய ஃப்யூச்சர் டிஸ்கஸ் பண்ணோம். நான் லாஸ்ட் டாப்பிக்காக பார்த்திங்கன்னா டவுன்லோட் அண்ட் இன்ஸ்டால் ஓப்பன் ஆஃபீஸ். நம்ம ஓப்பன் ஆஃபீஸை எங்கேருந்து டவுன்லோட் பண்ணுறது, ஹவு வி கேன் இன்ஸ்டால் அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ நம்மளுடைய ஓப்பன் ஆஃபீஸ் சாஃப்ட்வேரை நம்ம எங்கேருந்து டவுன்லோட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா www.openoffice.org/download at free of cost அப்படின்னு சொல்லியிருக்காங்க, at free of cost. ஸோ இது இன்ஸ்டாலேஷன் பண்ணி நீங்கள் சிஸ்டமில் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். நான் அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டாபிக் இஸ் creating new document for you can create a new document நம்ம எப்படி கிரியேட் பண்ணுறது எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டர். ஸோ அந்த ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டரில் நான் ஒரு டாக்குமெண்ட் க்ரியேட் பண்ணி அதை ஹவு வி கேன் ஜென்ரேட் ஃபார் நியூவாக ஒன்று எப்படி ஜென்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இப்போது டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அண்ட் விச் அப்ளிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டர். ஸோ இந்த ஓப்பன் ஆஃபீஸில் பார்த்திங்கன்னா மெனி ஆஃப் அப்ளிகேஷன் அவைலபிலிட்டி, அதில் பர்டிகுலராக நம்ம ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டரை மட்டும் இப்போ ஸ்டடி பண்ணுறோம். ஸோ என்னென்ன அப்ளிகேஷன் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். டிஃப்ரெண்ட் சாஃப்ட்வேர் பேக்கேஜஸ் அப்படின்னு சொன்னோம். ஸோ என்னென்ன சாஃப்ட்வேர் பேக்கேஜஸ் பார்த்தோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டர், ஓப்பன் ஆஃபீஸ் கால்க், ஓப்பன் ஆஃபீஸ் பேஸ், ஓப்பன் ஆஃபீஸ் இம்ப்ரெஸ், ஓப்பன் ஆஃபீஸ் ட்ரா, ஓப்பன் ஆஃபீஸ் ஃபார்முலா. ஸோ டோட்டலி 1 2 3 4 5 6 பேக்கேஜஸை நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ இந்த எலாபரேட்லி டு டிஸ்கஸ் அபவுட் விச் ஒன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டர் அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம். ஸோ ஹவு வி கேன் கிரியேட் அ நியூ ரைட்டர் டாக்குமெண்ட் அப்படிங்கிறத இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். எ நியூ ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டர் டாக்குமெண்ட் கேன் பி கிரியேட்டட் பை வேரியஸ் மெத்தட்ஸ். இதில் பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ண முடியும்னா ஒரு நியூ can be created, various methods நம்ம ஃபாலோ பண்ணுறோம், வேரியஸ் மெத்தட்ஸ் ஃபாலோட் அப்படின்னு சொல்கிறோம். ஃப்ரம் விண்டோஸ் செலக்ட், விண்டோஸில் என்ன நம்ம எப்படி செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய டிவைஸு கொடுத்துருக்கா விண்டோஸ் செலக்ட் ஸ்டார்ட் ஆல் ப்ரோக்ராம். என்னுடைய ஸ்டெப் இதுதான், நம்ம உங்களுடைய அப்ளிகேஷன் ஆக்சஸ் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அதுக்கு இந்த ஸ்டெப் ஸ்டார்ட் ஆல் ப்ரோக்ராம் ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டர், அதுதான் என்னுடைய ஸ்டெப். ஆர் அதர்வைஸ் இன்னொரு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஃப்ரம் ஸ்டார்ட் சென்டர் வெல்கம் ஸ்க்ரீன், அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா அதில் கொடுத்துட்டு டபுள் கிளிக் ஆன் ஓப்பன் ஆஃபீஸ் ஐகான் இந்த டெஸ்க்டாப். இது நம்ம இந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டாலேஷன் பண்ணாங்கன்னா நம்மளுடைய ஓப்பன் ஆஃபீஸ் இருக்குது இல்லைங்களா, இந்த ஓப்பன் ஆஃபீஸுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஐகான் ஒன்று ஜென்ரேட் ஆகும். ஸோ இது மாதிரி ஒரு ஐகான். ஸோ இந்த ஐகான் நம்மளுடைய டெஸ்க்டாப்பில் டிஸ்பிளே ஆகிட்ருக்கும். அந்த ஐகானை நம்ம டபுள் கிளிக் பண்ணி என்ன பண்ண முடியும் அப்படின்னா யூ கேன் ஆக்சஸ் அவர் ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டர் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ அதுதான் அங்கே சொல்லியிருக்காங்க, டபுள் கிளிக் ஆன் ஓப்பன் ஆஃபீஸ் ஐகான் ஆன் த டெஸ்க்டாப்
Now a welcome screen appear as shown in figure. இந்த மாதிரி டயக்ராம் ஐக்கான் இருக்கும், திரும்பவும் அந்த டயக்ராமில் எனக்கு ஷோ ஆகிறது இது மாதிரி ஒரு ஷோ ரெப்ரசன்டேஷன் ஆகும். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா மொத்தம் நம்ம எத்தனை அப்ளிகேஷன் சொன்னோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா 6 சொல்லியிருந்தோம். ஒன் இஸ் அ டெக்ஸ்ட் டாக்குமெண்ட்னாலும் ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டர் அப்படின்னாலும் ஒன்று தான். ஸோ அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா ஸ்ப்ரெட் ஷீட் கொடுத்துருக்காங்களா இங்கே, இது ஸ்டார் ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டர், ஓப்பன் ஆஃபீஸ் ஸ்ப்ரெட் ஷீட், ஓப்பன் ஆஃபீஸ் ப்ரெசன்டேஷன், ஓப்பன் ஆஃபீஸ் ட்ராயிங், டேட்டாபேஸ், ஃபார்முலா. டோட்டலி நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா 6 பேக்கேஜ் இதுக்குள்ளே அவைலபிலிட்டியாக இருக்குது. இது எல்லாமே என்னவாக இருக்குன்னா உங்களுக்கு ஐகான்ஸை எல்லாமே கொடுத்துருப்பாங்க. சரியா, இந்த ஐகான் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ப்ராசஸை பர்ஃபார்ம் பண்ணும், அப்படிங்கிறத இங்கே இண்டிகேஷன் பண்ணியிருக்காங்க. இந்த டயக்ராம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா, புரியுதா? ஸோ இந்த டயக்ராம் தான் ஃபர்ஸ்ட் என்னுடைய பேஜில் ஷோ ஆகுறது. அதாங்க ஓப்பனிங் ஸ்க்ரீன் ஸ்டார்ட் சென்டர் ஆஃப் ஓப்பன் ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டார்ட் சென்டர் ஆஃப் ஓப்பன் ஆஃபீஸ். நான் அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா அதை பற்றி டிஸ்கிரிப்ஷன் பண்ணுறாங்க. த ஓப்பனிங் ஸ்க்ரீன் இஸ் கால்டு ஸ்டார் சென்டர் ஈவன் தோ டிஃபைன் ஸ்டார் சென்டர்னு 2 மார்க் கொஷினில் கேட்கலாம். டிஃபைன் ஸ்டார் சென்டர். ஸோ அப்போ இது ஒரு 2 மார்க் கொஷின் ஆர் 1 மார்க் கொஷினில் கேட்கலாம். ஸோ அப்போ ஓப்பனிங் ஸ்க்ரீன் இஸ் கால்டு ஆஸ் ஸ்டார் சென்டர் அப்படின்னு சொல்கிறோம். ஓப்பனிங் ஸ்க்ரீன் இஸ் கால்டு ஆஸ் star center. Writer is the one of the component of open office. Writer is the one of the component. இப்போ பார்த்தீங்கன்னா என்னுடைய ரைட்டர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு காம்பனண்ட் ஆஃப் எதோட இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆஃபீஸ். காம்பனண்ட் அப்படிங்கிறது என்னென்னா இன்னொரு வேர்டில் என்ன சொல்லணும் அப்படின்னா பேக்கேஜ். ஸோ அந்த பேக்கேஜுங்கிறத இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா காம்பனண்ட். ஸோ அந்த ஓப்பன் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய அனதர் காம்பனண்ட் மொத்தம் 6 காம்பனண்ட்டு. அந்த 6 காம்பனண்ட்டில் ஒரு காம்பனண்ட் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஓப்பன் ஆஃபீஸ். ஸோ காம்பனண்ட்டு பேக்கேஜு அப்படிங்கிறதுல கன்ஃபியூஷன் ஆகாதீங்க. அக்கார்டிங் டு த பிளேஸுக்கு ஏற்ற மாதிரி, அக்கார்டிங் டு த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி அவங்க வேர்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இங்கே என்ன சார் ஓப்பன் ஆஃபீஸில் காம்பனண்ட் அப்படின்னா என்ன சார் அப்படின்னு கன்ஃபியூஷன் ஆகாதீங்க. காம்பனண்ட் அண்ட் பேக்கேஜஸ் இஸ் த சேம் ப்ராசஸ். சரிங்களா? ஸோ இட் மே பி இன்வோக்டு ஃப்ரம் த ஸ்டார் சென்டர் பை சிம்ப்ளி கிளிக்கிங் ஆன் த text document. By simply clicking on the text document, என்னோடைய டெக்ஸ்ட் டாக்குமெண்ட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கிளிக் பண்ணி நான் என்ன முடியும் டைப் பண்ணி ப்ராசஸ் பண்ண முடியும். A new text document can also be created by selecting file new text document. Even though இப்போ நான் ஓப்பன் பண்ணவொன்னே நான் ஒரு டாக்குமெண்ட் க்ரியேட் பண்ணிட்டேன். ஆஃப்டர் அனதர் ஒன் டாக்குமெண்ட் யூ ஹேவ் நீடட் அப்படிங்கிறப்போ a new text document can also be created by selecting file new text document. அப்படிங்கிறத நம்ம செலக்ட் பண்ணோம். ஸோ அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா ஃப்ரம் எனி ஓப்பன் ஆஃபீஸ் எந்த ஒரு ஓப்பன் ஆஃபீஸாக இருந்தாலும் நம்ம என்ன பண்ண முடியும் ஓப்பன் பண்ணிக்க முடியும். நான் அதுக்கடுத்தது நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். நான் எனி அப்ளிகேஷன் எந்த அப்ளிகேஷன் ஈவன் தோ இதில் நம்ம 6 காம்பனண்ட் சொல்லியிருக்கோம். ட்ராவாக இருக்கட்டும் அல்லது ஓப்பன் ஆஃபீஸ் டேட்டாபேஸ், ஓப்பன் ஆஃபீஸ் ஃபார்முலா ஆர் ஸ்ப்ரெட்ஷீட், ஓப்பன் ஆஃபீஸ் ஸ்ப்ரெட்ஷீட் எதாக இருந்தாலும் நீங்கள் நியூ அப்ளிகேஷன் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னாவே அதுக்கு ஷார்ட்கட் கீ ஃபார் Ctrl+N. எனி ஆப் அப்ளிகேஷன் you want to create a new application means you can giving a shortcut key as a Ctrl+N. So keyboard shortcut can also be used to open new text. Keyboard shortcut also used to open a new text. ஒரு நம்ம என்ன பண்ண முடியும்னா அதில் ஒரு நியூ டெக்ஸ்ட் நம்ம ஓப்பன் பண்ண முடியும். document as shown in the figure 6.2. document show in the figure 6.2 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னுடைய டாக்குமெண்ட் இங்கே ஷோ ஆகி காமிக்கிறாங்க பாருங்கள். ஸோ இதுதான் என்ன அப்படின்னா என்னுடைய டாக்குமெண்ட் ஓப்பன் ஆன பேஜில் இருக்கக்கூடிய ஷோ ஆனக்கூடிய விண்டோ அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த விண்டோவில் இருக்கக்கூடிய திங்ஸ் எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம், 1 by 1 டிஸ்கஸ் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ இது மாதிரி தான் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகணும். ஸோ இதில் சிம்பிளி ஐ கேன் டோல்ட் யூ ஃபார் மேலே டாப்பில் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ டைட்டில் பார், மேலே அன்டைட்டில்டு 1. அப்போ நம்மளுடைய ஃபைலை நம்ம சேவ் பண்ணாததுக்கு முன்னால் என்ன நேமில் டிஸ்பிளே ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்டைட்டில்டு 1 மார்க், இன்சைடில் ஒரு 1 மார்க்கு. அண்ட் ஆல்சோ அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளுடைய மெனு பார்.
மெனு பாரில் என்ன இருக்குது? ஃபைல், எடிட், வியூ, இன்சர்ட், ஃபார்மேட், டேபிள், டூல்ஸ், விண்டோ, ஹெல்ப். ஸோ இது என்ன சொல்லலாம் அப்படின்னா என்னுடைய மெனு பார். அதுக்கடுத்து இருக்கிறது பார்த்திங்கன்னா என்னுடைய டூல் பாஸ். அதுக்கடுத்தது டூல் பாஸ். அது கீழே இருக்கிறது என்னன்னா ஸ்டாண்டர்ட் ஆஃப் ஃபார் ஃபாண்ட் சைஸ், ஃபார்மேட்டிங் ஆப்ஷன்ஸ், போல்டு, இட்டாலிக், அண்டர்லைன், லெஃப்ட், ரைட், ஜெண்டர், ஸ்பெசிஃபை. ஸோ இது எல்லாமே நம்மளுக்கு அவைலபிலிட்டியாக இருக்குது. இது என்னது அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய ரூரல். இதுவும் நம்மளுடைய ரூலர். இட் இஸ் அ டெக்ஸ்ட் டைப்பிங் ஏரியா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதை நம்ம எலாபரேட்டாக நெக்ஸ்ட் விண்டோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம். சரிங்களா? ஸோ தென் அதுக்கடுத்தது பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய பார்ட்ஸ் ஆஃப் ரைட்டர் விண்டோ. என்னுடைய விண்டோவில் என்னென்ன ஐகான்ஸ்லாம் அவைலபிலிட்டியாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணுறோம். பார்ட்ஸ் ஆஃப் விண்டோ நம்ம இப்போ சொன்னோம் இல்லையா, நம்மளுடைய ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டர் விண்டோவில் வாட் ஆல் த கண்டென்ட் அவைலபிலிட்டி, வாட் ஆல் த திங்ஸ் அவைலபிலிட்டி அப்படிங்கிறத நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணுறோம். சரிங்களா? ஸோ அப்போ நம்மளுடைய பார்ட்ஸ் ஆஃப் ரைட்டர் விண்டோவில் பார்த்திங்கன்னா the figure 6.3 are indicated. So figure 6.3 display the contents of open office writer window search as title bar. அதில் என்னென்ன இருக்கும் அப்படிங்கிறது சொல்கிறாங்க பாருங்கள். டைட்டில் பார், மெனு பார், ஸ்டாண்டர்ட் டூல் பார், ஃபார்மேட்டிங் டூல் பார், ரூலர், ஒர்க் ஸ்பேஸ், ஸ்டேட்டஸ் பார். ஸோ இது எல்லாமே என்னென்னு பார்த்திங்கன்னா என்னுடைய விண்டோவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு காம்பனண்ட் ஆர் ஒவ்வொரு பார்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். The components of a open office writer window are explained below figure. ஸோ இந்த காம்பனண்ட்லாம் இருக்குது இல்லையா, இந்த காம்பனண்ட்டெல்லாம் எப்படி சேர்த்து உங்களுக்கு 2 மார்க் 3 மார்க் கொஸ்டின் கேட்கலாம், அல்லது 5 மார்க் கொஸ்டினில் எக்ஸ்பிளைன் த டீட்டெயில் அபவுட் த காம்பனண்ட் ஆஃப் ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டர் விண்டோ ஆர் ரைட்டர் விண்டோ எப்படின்னு வேணாலும் உங்களுக்கு கேட்கலாம். ஸோ அப்போ நீங்கள் எதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணணும், விண்டோவை ட்ரா பண்ணி சிம்பிளாக ஒரு டாக்குமெண்ட் ஒன்று ட்ரா பண்ணி அதில் டைட்டில் பார், மெனு பார், ஸ்டாண்டர்ட் டூல் பார், ஃபார்மேட்டிங் டூல் பார், ரூலர், ஒர்க் ஸ்பேஸ் அண்டு ஸ்டேட்டஸ் பார் இதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரா பண்ணி உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா அதனுடைய விண்டோ உங்களுக்கு ஷோ பண்ணி காமிச்சிருக்காங்க. ஸோ விண்டோவில் என்னென்ன திங்க் அவைலபிலிட்டியாக இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ the components of writer window டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த components of writer windowவில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம டிஸ்கஸ் பண்ணுறது இந்த டாபிக் தான், components of writer window. ஸோ இந்த டாப் ரைட் கார்னரில் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு என்ன இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பட்டன்ஸ். என்ன கண்ட்ரோல் பட்டன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிமைஸ், மேக்ஸிமைஸ், க்ளோஸ். அண்ட் தென் டாப் ஆஃப் விண்டோ பார்த்திங்கன்னா டைட்டில் பார் வித் த டாக்குமெண்ட் நேம் கொடுத்துருக்காங்களா, நம்ம ஆல்ரெடி சொல்லிக்கோமா டைட்டில் பார் அப்படின்னு சொல்லிக்கோமா. ஸோ அங்கே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டர் அன்டைட்டில் பார் நம்ம நேமை கொடுக்கணும். அதுக்கடுத்தது ஃபைல், வியூ, எடிட் அப்படிங்கிறது இதுதான் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய மெனு பார். அதுக்கடுத்தது டூல் பார், அதுக்கடுத்தது ரூலர் தெரியுதா இது என்ன. தென் அதுக்கடுத்தது இன்செஷன் பாயிண்ட், இந்த டாட் மாதிரி பிளிங்க் ஆகும் இல்லையா, ஸோ அதுதான் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய இன்செஷன் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம். நான் இங்கே பார்த்திங்க அப்படின்னா ஸ்டேட்டஸ் பார் பேஜ் 1 அப்படின்னு இருக்குதுன்னா பேஜ் 1ல் கேரக்டர் 1 இருக்குது, அல்லது பேஜ் 2 or 3 போச்சு அப்படின்னா என்ன ஆகுனா அதில் பேஜ் அதுக்கேற்ற மாதிரி என்ன ஆகுனா இட் வில் பி இன்க்ரீஸ் அப்படின்னு சொல்லலாம். நான் அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா ஸ்க்ரோல் பாஸ் பார், இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹரிசாண்டல் ஸ்க்ரோல் பார். இப்படி இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா வெர்டிக்கல் ஸ்க்ரோல் பார், வெர்டிக்கல் ஸ்க்ரோல் பார் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டர் விண்டோவை பற்றின டீட்டெயில்ஸ். புரியுதுங்களா? நான் அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா இதில் ஒன் பை ஒன்னாக நம்ம எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுறோம் என்னென்ன பார்ட்ஸ் இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். டைட்டில் பார், மெனு பார், டூல் பார், டெக்ஸ்ட் டைப்பிங் ஏரியா, ஸ்டேட்டஸ் பார், ரூலர், வெர்டிக்கல் ரூல் பார், ஹரிசாண்டல் ரூல் பார் இது எல்லாமே என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒன் பை ஒன்னாக நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம். So the title bar is displayed at the top of window which displays at the name. இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு இந்த டைட்டில் பார் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா displayed at the top
ஆஃப் விண்டோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கேட்கலாம் 1 மார்க்கில். டேஷ் இஸ் இன் த டாப் ஆஃப் விண்டோ அப்படின்னு சொன்னாங்கன்னா இந்த டைட்டில் பார் இஸ் இன் த டாப் ஆஃப் விண்டோ அப்படின்னு சொல்லலாம். நான் அதுக்கடுத்தது பார்த்திங்க அப்படின்னா கண்ட்ரோல் பட்டன்ஸ். நம்ம ஆல்ரெடி கண்ட்ரோல் பட்டன்ஸ் என்னங்கிறத நம்ம அந்த டயக்ராமெட்டிக்கல் ரெப்ரசன்டேஷனில் சொல்லியிருக்கோம். ஸோ வாட் ஆர் த கண்ட்ரோல் பட்டன் அவைலபிலிட்டி அப்படிங்கிறத பார்ப்போம். Control buttons of the document and its application. By default the document is given name untitled. By default உங்களுக்கு 1 mark question கேட்கலாம். The open office in the default name is a untitled 1 அப்படின்னு சொல்கிறாங்க. At the right corner of title bar the control buttons available. Right corner. எஸ், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். விச் கார்னர் ஆர் அவைலபிள் இந்த கண்ட்ரோல் பட்டன்ஸ் அப்படின்னா இந்த ரைட் கார்னர். ஸோ அதை கேட்கலாம். ஆல் த ரைட் கார்னர் ஆஃப் டைட்டில் பார் த கண்ட்ரோல் பட்டன்ஸ் அவைலபிலிட்டி. ஸோ என்னென்ன பட்டன் அவைலபிலிட்டியாக இருக்குன்னா மினிமைஸ், மேக்ஸிமைஸ், க்ளோஸ், ஷோ இந்த ஃபிகர். ஸோ இங்கே கொடுத்துருக்காங்களா? ஸோ இதெல்லாம் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் மினிமைஸ், மேக்ஸிமைஸ், க்ளோஸ். ஸோ கண்ட்ரோல் பட்டன்ஸ். ஸோ இது நான் பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் பட்டன்ஸ். ஸோ அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா அதை 1 by 1 எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுறோம். மினிமைஸ் பட்டன். இந்த மினிமைஸ் பட்டனுங்கிறது என்ன பண்ணோம் அப்படின்னு பார்க்கலாம் இப்போ நம்ம. ஸோ இந்த மினிமைஸ் பட்டன் அப்படிங்கிறது இங்கே தான் இருக்கும். ஆஃப்டர் விண்டோ ஷோவிங் மினிமைஸ் பட்டன்ஸ். விண்டோ ஷோவிங் மினிமைஸ் பட்டன். When you click minimize button, if shrinks your document window will smaller the size and show in the small button on the taskbar. In case we can click to the window click பண்ணோம் அப்படின்னா என்னவா மாறணும் அப்படிங்கிறாங்க, ஸ்மால் ஆன் சைஸாக மாறும். To restore it in its original size. To restore again திரும்ப எனக்கு இந்த ஒரிஜினல் சைஸ் வேணும், ஒரிஜினல் ப்ராசஸ் வேணுங்கிறப்போ to restore it in its original size place your mouse pointer on the office button. In case என்னுடைய டாக்குமெண்ட் அல்லது என்னுடைய இமேஜுக்கு என்ன வேணும் அப்படின்னா ஒரிஜினல் சைஸ் வேணுங்கிறப்போ அப்போ எனக்கு கொடுத்துருக்கக்கூடிய ப்ராசஸ் இதுதான். ஸ்மால் பட்டன் ஆன் த டாஸ்க் பார். To restore it in its original size place your mouse pointer on the office window open office button which is available in the taskbar. என்னுடைய இந்த கண்டென்ட் எல்லாமே எங்கே அவைலபிலிட்டியாக இருக்குன்றாங்கன்னா the original size and the space user name on the office button which allows in the taskbar. You can view document maintained and work. You click on buttons. ஸோ என்னுடைய பட்டன்ஸ் என்னுடைய ப்ராசஸ் ஆர் என்னுடைய அப்ளிகேஷன் ப்ராப்பராக ஒர்க் ஆகணுங்கிறப்போ யுவர் டாக்குமெண்ட் இஸ் ரீஸ்டோர்டு டு இட்ஸ் ஒரிஜினல் சைஸ். என்னோடய டாக்குமெண்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா ரீஸ்டோர் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னா கன்வெர்ட் ஆஸ் ஒரிஜினல் சைஸாகவும் மாற்ற முடியும். நான் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மினிமைச்சர் விண்டோ ஆஃப் ஆப்ரேட்டிங் ஓப்பன் ஆஃபீஸ் டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. மினிமேச்சர் விண்டோ ஆஃப் ஓப்பன் ஆஃபீஸ் டாக்குமெண்ட். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா such as நியூ, ஓப்பன், க்ளோஸ், சேவ் ஆஸ். ஸோ என்னுடைய என்னுடைய டாக்குமெண்ட்டில் நம்ம பார்த்துருக்கக்கூடிய ப்ராசஸில் என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய மினிமேச்சர் விண்டோ ஆஃப் ஓப்பன் ஆஃபீஸ் டாக்குமெண்ட்டில் நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு என்னென்னு பார்த்திங்கன்னா மேக்ஸிமைஸ் ப்ராசஸ். மினிமைஸ் பட்டன் கொடுத்து கிளிக் பண்ணி யூஸ் பண்ணிட்டோம். அதுக்கடுத்தது மேக்ஸிமைஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். எதுக்காக அந்த மேக்ஸிமைஸ் அப்படின்னா நம்மளுடைய டாக்குமெண்ட்டை என்லார்ஜ் பண்ணி காமிக்கிறதுக்காக தான் இந்த விண்டோ.
now maximize button, when you click maximize button, your document window is displayed in the full screen, after when it is in full screen, the maximize button will change to restore. The maximize button என்னன்னு மாறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா change to restore அப்படிங்கிறது மாறிடும். now 6.7 size buttons, என்னுடைய பட்டன் ஒவ்வொன்று சொல்லுவாங்க பாருங்கள், minimize, maximize, close, ஓகேவா. so when you click restore button, the document window rejoin to its original size, now அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பட்டன். ஸோ இந்த க்ளோஸ் பட்டன் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, this button is called as close button. when you click this button, the application closed and OpenOffice return back to the desktop. so in case of close button, you can use only the application, it will be closed, the return back to the OpenOffice software or availability. அதாங்க சொல்லியிருக்காங்க. on or closed and open returns back to the desktop. The red color close button may also be called as exit and quiet. okay, ஸோ அப்போ இந்த ரெட் கலரில் டாப்பில் டிஸ்பிளே ஆகக்கூடிய பட்டனை என்ன சொல்கிறோம், எக்ஸிட் ஆர் குவைட். ஆமாம் தானே, அந்த இது கிளிக் பண்ணி தான் நம்மளுடைய அப்ளிகேஷனை மூவ் பண்ணுறோம். ஸோ எக்ஸிட், க்ளோஸ், ஓப்பன் ஆஃபீஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா there is another X mark on the right most corner of the menu bar. barல இன்னொரு ரைட் கார்னர் ஆஃப் ப்ராசஸ் ஒன்று நம்மளுக்கு அவைலபிலிட்டியாக இருக்குது, என்னான்னு சொல்லி பார்க்கலாம். this is actually used to close your document. when you click this X into mark, your document will be closed. OpenOffice will continue to be an open condition அப்படின்னு சொல்கிறாங்க. என்னுடைய டாக்குமெண்ட் மட்டும் க்ளோஸ் ஆகிட்டு OpenOffice ரைட்டர் ஓப்பன் பண்ணி தான் அந்த அப்ளிகேஷன் மட்டும் க்ளோஸ் ஆகிட்டு இந்த OpenOffice கால் அப்ளிகேஷன் என்ன ஆகும் அப்படின்னா அப்படியே ஷோ ஆகும். ஸோ மெனு பார், அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மெனு பார் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. இந்த மெனு பார் இஸ் பிலோ த டைட்டில் பார். மெனு பார் எங்கே இருக்கும் அப்படின்னா பிலோ த டைட்டில் பார். ஸோ ட்ராயிங் டூல் பார் எங்கே இருக்கும், பிலோ த மெனு பார். ஸோ அப்போது த மெனு பார் இஸ் பிலோ த டைட்டில் பார் which comprises of various menus consisting various operation. இங்கே என்ன பண்ண அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெனு ஆப்ரேஷன் பர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த மெனு பாரில் என்னென்ன டூல் அவைலபிலிட்டியாக இருக்குன்னு பார்க்கலாம். ஃபைல் மெனு, ஃபைல், எடிட், வியூ, இன்சர்ட், ஃபார்மேட், டேபிள், டூல்ஸ், விண்டோ, ஹெல்ப். ஸோ இதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய மெனுவும் நம்ம சொல்லியிருக்கோம். அதுக்கடுத்தது ஃபைல் மெனு. ஃபைல் மெனு அப்படிங்கிறது என்னென்னு டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபைல், த ஃபைல் மெனு கண்டைன்ஸ் வேரியஸ் ஆப்ஷன்ஸ் ஃபார் ஃபைல் மேனேஜ்மெண்ட் டாஸ்க். இந்த ஃபைல் மெனுவில் பார்த்திங்கன்னா வேரியஸ் ஆப்ரேஷன் ஆர் வேரியஸ் ஆப்ஷன்ஸ் ஃபார் ஃபைல் மேனேஜ்மெண்ட் டாஸ்க் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபைல் மேனேஜ்மெண்ட் பண்ணுறதுக்கு எனக்கு நிறைய டாஸ்க் அதெல்லாம் அவைலபிலிட்டியாக இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ சச் ஆஸ் என்னென்ன டாஸ்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய ஃபைல் மேனேஜ்மெண்ட் 2 மார்க் கொஸ்டின் கூட கேட்கலாம். லிஸ்ட் அவுட் த வேரியஸ் டாஸ்க் இன் ஃபைல் மேனேஜ்மெண்ட் ப்ராசஸ் அப்படின்னப்போ சச் ஆஸ் என்னென்ன பண்ணுறோம் அப்படின்னா நியூ, ஓப்பன், க்ளோஸ், சேவ் அஸ். இதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய ஃபைலில் நடக்கக்கூடிய ஆப்ரேஷன்ஸ் ஆர் ஃபங்க்ஷன் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லலாம். எடிட், த எடிட் மெனு கண்டைன்ஸ் கட், காப்பி, பேஸ்ட், அண்டு, ரீடு. இதெல்லாம் உங்களுக்கு பேசிக்காக தெரிஞ்சக்கூடிய ஒரு ஆப்ரேஷன்ஸ் தான். அண்டு எதில் அப்படின்னா ஃபைலில் என்னென்ன ஆப்ரேஷன் இருக்கும், எடிட்டில் என்னென்ன ஆப்ரேஷன் இருக்கும். எடிட்டில் பார்த்திங்க அப்படின்னா எடிட் மெனுவில் கண்டைன்ஸ் கட், காப்பி, பேஸ்ட், அண்டு, ரீடு, எக்ஸட்ரா. வியூ அப்படின்னு அதுக்கடுத்த பட்டன் என்னென்னு பார்த்தீங்கன்னா வியூ, த வியூ மெனு கண்டைன்ஸ்
the options that used to modify the environment of writer such as display toolbar. இதில் என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா display toolbar, layouts, print layout, navigator, இது எல்லாமே என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய டூலில் அவைபிலிட்டியாக இருக்குது. எதில் அப்படின்னா அந்த வியூ அப்படிங்கக்கூடிய மெனுவில் அவைபிலிட்டியாக இருக்குது. வியூ அப்படின்னாவே ஒன்ஸ் அகைன் இருக்கக்கூடிய டீட்டெயில் எல்லாமே நம்ம என்ன பண்ணுறோம், வியூ பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு டெக்னிக்கு. நான் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இன்சர்ட் அப்படின்றாங்க. இன்சர்ட் அப்படின்னா என்ன, ஃபார் நியூலி டு ஆட் ஃபார் ஒன் கண்டென்ட் ஆர் ஒன் டெக்ஸ்ட் ஆர் ஒன் இமேஜ் ஆர் ஒன் ஃபைல் அப்படிங்கிறது தான் இங்கே என்னென்னா இன்சர்ட் அப்படின்னு சொல்கிறோம். The insert menu contain commands for inserting various elements. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த insert அப்படிங்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணோம் அப்படின்னா வேரியஸ் எலமெண்ட் நான் என்ன பண்ண முடியும், இன்சர்ட் பண்ண முடியும். such as என்னென்னா அது மாதிரி பார்த்தீங்கன்னா பிக்சர்ஸ், டேபிள்ஸ், சாட்ஸ், கமாண்ட்ஸ், ஹெட்டர்ஸ், ஃபுட்டர்ஸ், ஸ்பெஷல் கேரக்டர்ஸ், இது எல்லாம் நாம் பார்த்திங்கன்னா என்னுடைய இம்பார்ட்டன்ட் திங் அப்படின்னு சொல்ல முடியும். இதெல்லாம் நம்ம என்னென்னா இந்த இன்சர்ட் மெனு மூலிமா என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஒவ்வொரு அப்ளிகேஷனுக்கும் யூ ஹாவ் டு ஆடட் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா ஃபார்மேட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபார்மேட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஃபார்மேட் மெனு கண்டைன் த ஆப்ஷன்ஸ் ஆஃப் வேரியஸ் டெக்ஸ்ட் அண்ட் என்னுடைய ஃபார்மேட் அப்படின்னாவே டெக்ஸ்ட்டில் எனக்கு மாடிஃபிகேஷன் ப்ராசஸ். ஸோ அப்போது என்னுடைய டெக்ஸ்ட்டில் என்னென்ன ப்ராசஸ் நடக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா பேஜ் ஃபார்மேட்டிங் ஃபீச்சர்ஸ் லைக் பேஜ் ஃபார்மேட்டிங்னா எனக்கு இதுதான். பேஜ் ஃபார்மேட்டிங் ஃபீச்சர்ஸ் லைக் பேஜ் சைஸ், லேஅவுட், ஃபாண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ், புல்லட் அண்டு நம்பரிங் எக்ஸெட்ரா. ஸோ இந்த ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய ஃபார்மேட் ஆப்ஷன் அவைபிலிட்டியாக இருக்குது. ஃபார்மேட் சைஸ், லேஅவுட், ஃபாண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ், புல்லட்ஸ் அண்டு நம்பரிங், ஸோ இது மாதிரி 1 மார்க் கொஸ்டினில் கூட கேட்கலாம் அல்லது 2 மார்க் லிஸ்ட்டில் கூட கேட்கலாம். லிஸ்ட் அவுட் த வேரியஸ் ஆப்ஷன்ஸ் அவைலபிள் இன் த ஃபார்மேட்டிங் டூல் பார் இன் ஆஃபீஸ் 2000 அப்படின்றதில். நான் அதுக்கடுத்தது பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய டேபிள்ஸ் the tables menu contain various tools to manage and manipulate. என்னுடைய டேபிள் என்னென்ன இருக்கும் அப்படிங்கிறாங்கன்னா menu contains manage and manipulate tables such as to create a table அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்சர்ட் ரோஸ், இனி வந்து என்னுடைய டேபிள் என்ன பண்ண முடியும், என்னென்ன ஆப்ரேஷன் பர்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்சர்ட் ரோஸ், இன்சர்ட் காலம்ஸ், ஸ்ப்ளிட் செல்ஸ், மெர்ஜ் செல்ஸ். ஸோ இதுதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய டேபிளில் நடக்கக்கூடிய ஆப்ரேஷன்ஸ் என்னென்னது இன்சர்ட் ரோஸ், இன்சர்ட் காலம்ஸ், ஸ்ப்ளிட் செல்ஸ், மெர்ஜ் செல்ஸ். ஸ்ப்ளிட் அப்படின்னு என்னது, பிரிக்கிறது, ஒரு செல்லை 2 or 3 பிரிக்கிறது, அதுதான் இங்கே என்ன சொல்கிறோம்னா ஸ்ப்ளிட் செல்ஸ் அப்படின்றோம். மெர்ஜ் அப்படின்னா மோர் தென் 3 cells, மோர் தென் 5 cells என்ன பண்ணுறோன்னா ஒரே செல்லாக என்ன பண்ண முடியும்னா மெர்ஜ் பண்ண முடியும். ஸோ அதுதான் இங்கே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். நான் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா டூல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த டூல்ஸில் என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டூல்ஸ் மெனு கண்டைன் வேரியஸ் டூல்ஸ் என்னென்ன அவைபிலிட்டியாக இருக்குன்னு பார்க்கலாம். அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. வேரியஸ் டூல்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் சச் ஆஸ் ஸ்பெல் செக் 1, மேக்ரோஸ் 2, மெயில் மெர்ஜ் 3 அண்டு நோட்ஸ், ஃபுட் நோட்ஸ். இதுதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய டூல்ஸில் அவைபிலிட்டியாக இருக்கக்கூடிய ப்ராசஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா விண்டோ அப்படிங்கிறாங்க. இந்த விண்டோவில் என்ன ப்ராசஸ் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். த விண்டோ மெனு ஷோஸ் டிஸ்பிளே ஆப்ஷன்ஸ் சச் ஆஸ் என்னுடைய விண்டோ மெனுவில் 1 மார்க் கொஸ்டினில் கேட்கலாம். டிஸ்பிளே ஆப்ஷன் விச் ஆப்ஷன்ஸ் அவைபிலிட்டி அப்படின்னா இந்த விண்டோவில் டிஸ்பிளே ஆப்ஷன்ஸ் சச் ஆஸ் நியூ விண்டோ, க்ளோஸ் விண்டோ, ஸ்ப்ளிட் அண்டு ஃப்ரீஸ். வாட் யூ மீன் பை ஃப்ரீஸ், அப்படியே ஸ்டாப் ஆகிருக்கிறதா தான் ஃப்ரீஸ் அப்படின்னு சொல்லுவான். நான் அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா ஹெல்ப். த ஹெல்ப் மெனு டிஸ்பிளே த இன்பில்ட் ஹெல்ப் ஃபீச்சர்ஸ் இன் ஓப்பன் ஆஃபீஸ் கால்க் அப்படின்னு ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்பில்டு மெனு அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆல்ரெடி அவைபிலிட்டியாக இருக்கிறது மட்டும்தான் இருக்கும், நியூவாக இருக்காது. சரிங்களா? ஸோ அப்போ
நிறையா ப்ராசஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ என்னென்ன ப்ராசஸ் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய டைட்டில் பார், மெனு பார், டூல் பார், ஸோ இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மெனு பாரில் நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபைல், எடிட், வியூ, இன்சர்ட், ஃபார்மேட், டேபிள்ஸ், டூல்ஸ், விண்டோ, ஹெல்ப். ஸோ இது வரலும் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஸோ அப்போ நம்மளுடைய ஒரு 2 மார்க் கொஷின் இருக்குது. ஃபைல் அப்படிங்கிறது ஒரு 2 மார்க் கொஷின். ஃபைலில் என்னென்ன மேனேஜ்மெண்ட் ப்ராசஸ் பண்ணலாம், இது வந்து அந்த மெனு பார் எக்ஸ்பிளைன் த லிஸ்ட் அவுட் த வேரியஸ் ஆப்ஷன் இன் மெனு பார் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு 5 மார்க் கொஷினில் கேட்டிருக்கக்கூடிய கொஷினை அதை ஃபுல் அண்ட் ஃபுல் ஆஃப் எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணிங்க அப்படின்னா அது ஒரு 5 மார்க். இந்த பிட்வீனில் ஏதாவது ஒரு 2 மார்க் எப்படி வேணாலும் கேட்கலாம். ஸோ இது வந்து இந்த நம்மளுடைய ஹெல்ப் வரைக்கும் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5 மார்க் கொஷின் கம்ப்ளீட்டேஷன் ஆகுது. ஹெல்ப் கம்ப்ளீட்டேஷன் ஆகிற வரைக்கும் ஒரு 5 மார்க் கொஷின். அதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய மெனு பார் எக்ஸ்பிளைன் டீட்டெயில் அபவுட் மெனு பார் ஆர் லிஸ்ட் அவுட் த வேரியஸ் ஆப்ஷன் இன் மெனு பாரில் இதை கொடுக்கலாம். என்னென்ன மெனு பாரில் இருக்குது அப்படின்னா ஃபைல், எடிட், வியூ, இன்சர்ட், ஃபார்மேட், டேபிள், டூல்ஸ், விண்டோ, ஹெல்ப் அப்படிங்கிறது தான் அதில் அவைலபிலிட்டியாக இருக்குது. நான் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பிகாஸ் டாபிக் பார்த்திங்கன்னா டூல் பார் அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணுறோம். இப்போ டிஸ்கஸ் பண்ணுறது எல்லாமே எதில் இருக்கிறது பார்த்திங்கன்னா நம்மளுடைய விண்டோவில் இருக்கக்கூடிய டூல்ஸ் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். விண்டோவில் இருக்கக்கூடிய டூல்ஸ். ஸோ அப்போ அந்த டூல் பார் அப்படிங்கிறத நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ டூல் பார் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்திங்கன்னா அண்டர் த மெனு பார், மெனு பாருக்கு கீழே இருக்கிறது தான் நம்மளுடைய டூல் பார் அப்படின்னு சொல்லுவோம். தெர் ஆர் 2 டூல் பார்ஸ் அவைலபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னுடைய டூல் பார் பார்த்திங்கன்னா 2 இருக்குது. பை டிஃபால்ட் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா பை டிஃபால்ட் அவைலபிலிட்டியாக இருக்குது. ஒன் இஸ் அ ஸ்டாண்டர்ட் டூல் பார், அனதர் ஒன் இஸ் அ ஃபார்மேட்டிங் டூல் பார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன் இஸ் அ ஸ்டாண்டர்ட் டூல் பார், அனதர் ஒன் இஸ் அ ஃபார்மேட்டிங் டூல் பார். இது வந்து அது ஒரு 2 மார்க் கொஷினில் கேட்கலாம். சரிங்களா? டைப்ஸ் ஆஃப் டூல் பார். ஸோ ஃபஸ்ட் ஒன் இஸ் அ ஸ்டாண்டர்ட் டூல் பார், அனதர் ஒன் இஸ் அ ஃபார்மேட்டிங் டூல் பார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நவ் ஸ்டாண்டர்ட் டூல் பார்னால் என்ன, ஃபார்மேட்டிங் டூல் பார்னால் என்ன அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நவ் ஸ்டாண்டர்ட் டூல் பார் அப்படிங்கிறத இப்போ டிஸ்கஸ் பண்ணலாம். திஸ் டூல் என்னென்ன அவைலபிலிட்டியாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் பிலோ த மெனு பார், மெனு பார் கீழே இருக்கக்கூடியது தான் என்னுடைய ஸ்டாண்டர்ட் டூல் பார் அப்படின்னு சொல்லுவோம். which consists of shortcut icon frequently performed. இந்த ஸ்டாண்டர்ட் டூல் பாரில் பார்த்தீங்கன்னா என்னுடைய மெனு ஆக்சஸ் பண்ணுறதுக்குள்ள தான் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஷார்ட்கட்டாக ஐகான்ஸாக கொடுத்துருப்பாங்க எல்லா ஆப்ரேஷன்ஸும். சரிங்களா? ஸோ அதுதான் நம்மளுக்கு அடுத்தது ஒரு டயக்ராமெட்டிக்கல் ரெப்ரசன்டேஷன் உங்களுக்கு ஷோ பண்ணி காமிப்பாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்ம் டாஸ்க் ஷார்ட்கட் ஐகான்ஸ் ஃபார் ஃப்ரீக்வெண்ட்லி பெர்ஃபார்ம் டாஸ்க் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனுடைய கண்டினியூட்டி இங்கே இருக்குது. இதனுடைய கண்டினியூட்டி இங்கே பாருங்கள். பெர்ஃபார்ம் டாஸ்க் there are many shortcuts icons like இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஷார்ட்கட் ஐகான்ஸ் லைக் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கட், காப்பி, பேஸ்ட், அண்டு எக்ஸட்ரா. ஸோ இதில் நிறைய நம்மளுக்கு ஆப்ஷன்ஸ் அவைலபிலிட்டியாக இருக்குது. நான் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஒன் ப்ராசஸ் புரியுதாப்பா? ஸ்டாண்டர்ட் டூல் பார், ஃபார்மேட்டிங் டூல் பார் அப்படிங்கிறது புரியுதா? அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃபார்மேட்டிங் டூல் பார் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஃபார்மேட்டிங் டூல் பார். So the formatting toolbar is below the standard toolbar, which consists of icons used for formatting the text. Like என்னென்ன ஃபார்மேட் ப்ராசஸ் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். இந்த ஃபார்மேட்டிங்னாவே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய சேஞ்ச் எதில் அப்படின்னா என்னுடைய டெக்ஸ்ட்டில் ஆர் என்னுடைய கண்டென்ட்டில் நான் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணுறது தான் நாங்கள் ஃபார்மேட்டிங் சேஞ்சஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்போ இதில் என்னென்ன ஃபார்மேட் ஆப்ஷன் அவைலபிலிட்டி இருக்குதுன்னு பார்க்கலாம். Standard toolbar which consists of icons formatting text like என்னென்ன இருக்குது பார்த்தீங்கன்னா bold, underline, italic, font type, font size. ஸோ இதெல்லாம் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது font color எக்ஸட்ரா. இதுலேயும் நிறைய நம்மளுக்கு ஆப்ஷன் இருக்குது. சம் ஆஃப் ஆப்ஷன் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஈவன் தோ இஃப் யூ ஆஸ்க் இன் 3 மார்க் கொஷின் எக்ஸ்பிளைன் த டைப்ஸ் ஆஃப் டூல் பார், எக்ஸ்பிளைன் த டீடைல் ஆஃப் டூல் பார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 மார்க் கொஷினை புக் பேக்கில் கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா 2 டைப்ஸும் எழுதணும். அண்டு ஸ்டாண்டர்ட் டூல் பார், ஃபார்மேட்டிங் டூல் பார் ரெண்டும் எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணணும். சரியாப்பா? அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா?
நான் அதுக்கு அடுத்த டாபிக் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரூலர் அப்படிங்கிற டாபிக் நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ரூலர் அப்படிங்கிறது எது சார் பாருங்கள், அதனுடைய ஒவ்வொரு பிளேஸ்லையும் நம்மளுக்கு அதனுடைய ஐக்கான் கொடுத்துருக்காங்க. ஸோ தட் இஸ் அ ரூலர் ஐக்கான். ஈவன் இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டெக்ஸ்ட்டை வேர் டு பிரிண்ட், வேர் டு ஸ்டார்ட் அப்படிங்கிற மாதிரி ப்ராசஸ்க்கு தான் இந்த ரூலர். த பேஜ் அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். என்னுடைய டெக்ஸ்ட் டாக்குமெண்ட் எங்கே ஸ்டார்ட் ஆகணும், எங்கே எண்ட் ஆகணும் அப்படிங்கிறது எதில் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னா என்னுடைய இந்த டெக்ஸ்ட் டாக்குமெண்ட்டில். ஸோ the ruler is a scale below the formatting toolbar. இது எங்கே பிலோ இருக்கும் அப்படின்னு பார்த்தா below the formatting toolbar. இதெல்லாம் 1 மார்க்கில் கேட்கலாம்பா. which is a below the formatting bar அப்படின்னா நம்மளுடைய ரூலர். which shows the margins. There are two set of rulers. One is horizontal ruler and another one is a vertical ruler. Even though how many types of ruler அப்படின்னு சொல்லி உங்களுக்கு 1 மார்க் கொஸ்டினில் கேட்கலாம். அதாவது 2 மார்க் கொஸ்டின் உங்களுக்கு என்ன ஈஸியாக கேட்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஆஃப் த டைப்ஸ் ஆஃப் ரூலர்ஸ் அப்படின்னு கேட்கலாம். ஸோ அப்போது 2 ரூலர் அவைலபிலிட்டி இருக்குது. ஹரிசாண்டல் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்படி லைனாக வர்றது, வெர்டிக்கல் அப்படிங்கிறது இப்படி இருக்கிறது. சரிங்களா? ஸோ ஹரிசாண்டல் ரூலர் இஸ் யூஸ்டு டு செட் த லெஃப்ட் அண்ட் ரைட் மார்ஜின். ஹரிசாண்டல்ங்கிறது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய லெஃப்ட்டு ரைட்டு மார்ஜின் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறது. ஸோ இது வந்து ஒரு 1 மார்க் கொஸ்டின் கேட்கலாம். ஹரிசாண்டல் ரூலர் யூஸ் டு செட் த மார்ஜின் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய லெஃப்ட் அண்ட் ரைட் மார்ஜினை மட்டும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண முடியும் அப்படின்ட்டு இருக்காங்க. இது புரியுதாப்பா? இங்கே லெஃப்ட் அண்டு ரைட் பேஜ். நான் அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா வெர்டிக்கல் ரூலர் ஃபார் த டாப் அண்டு பாட்டம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹரிசாண்டல் அப்படின்னா எங்கே வச்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் அண்டு ரைட் மார்ஜினு. வெர்டிக்கல் அப்படின்னா எங்கன்னா டாப் அண்டு பாட்டம். அது அண்டர்ஸ்டாண்ட்? புரியுதா? ஸோ இந்த ப்ராசஸ் தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம், ப்ராசஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஹரிசாண்டல் டேப் அப்படின்னா லெஃப்ட் அண்ட் ரைட்டு மார்ஜின் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணோம். வெர்டிக்கல் அப்படின்னா டாப் அண்டு பாட்டமை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணோம். நவ் நெக்ஸ்ட் டாபிக் இஸ் அ ஒர்க் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒர்க் ஸ்பேஸ். ஸோ இந்த ஒர்க் ஸ்பேஸ் அப்படிங்கிறது என்ன ப்ராசஸ் பண்ணோம் அப்படிங்கிறத நம்ம இங்கே எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்கலாம். நம்மளுடைய டாக்குமெண்ட்டில் த இன்டர் பிட்வீன் ஆர் த சென்டர் ஆஃப் பிளேஸில் ஒரு ஒயிட் விண்டோ டிஸ்பிளே ஆகுது இல்லையா, அதை தான் நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒர்க் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஒர்க் ஸ்பேஸ். ஸோ த ஒர்க் ஸ்பேஸ் இஸ் அ பிளாங்க் ஏரியா. அதை நன்றே பண்ணிங்க. ஒர்க் ஸ்பேஸுக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிளாங்க் ஏரியா which is used to type the content of the file. Which is used to type the content of a file. A flashing vertical bar. A flashing vertical bar that appears at the beginning of the screen. என்னுடைய flashing vertical bar appear ஆகும் இல்லையா? ஸோ இந்த ஒர்க் ஸ்பேஸில் ஃபர்ஸ்ட் பிகினிங்கில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய அந்த வெர்டிக்கல் பார் தான் எனக்கு ஷோ ஆகிட்ருக்கோம். ஸோ அதுதான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா என்னுடைய ஒர்க் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ பீயிங் ஆஃப் த ஸ்க்ரீன் விச் இஸ் கால்டு ஆஸ் இன்செப்ஷன் பாயிண்டர். அந்த வெர்டிக்கல் பார் இப்போ இன்செப்ஷன் பாயிண்ட் மாதிரி அப்பியர் ஆகிட்ருக்கும் இல்லையா, பிளாங்க் கலரில் இப்படி ஷோ ஆகிட்ருக்கும் இல்லையா, அதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னு சொல்கிறாங்கன்னா இன்செப்ஷன் பாயிண்டர். இன்செப்ஷன் பாயிண்டர் அப்படின்னு டினோட் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி ப்ராசஸ் தான் எனக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒர்க் ஸ்பேஸ் அப்படிங்கிறதுல எனக்கு ப்ராசஸ் ஆகிட்ருக்கோம். நான் அதுக்கு அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஸ்டேட்டஸ் பார். நெக்ஸ்ட் ஒன் இஸ் அ ஸ்டேட்டஸ் பார். இந்த ஸ்டேட்டஸ் பார் என்ன பண்ணும், வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் த ஸ்டேட்டஸ் பார் அப்படின்னு பார்க்கலாம். வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் த ஸ்டேட்டஸ் பார். ஸோ இந்த ஸ்டேட்டஸ் பாரில் பார்த்திங்க அப்படின்னா பாட்டமில் அது எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே பாட்டமில் இருக்கும். அட் த பாட்டம் ஆஃப் த விண்டோ. இந்த ஸ்டேட்டஸ் பார் எங்கே இருக்கும்? அட் த பாட்டம் ஆஃப் த விண்டோ. கரண்ட் ஸ்டேட்டஸ் இட் ஷோஸ் த கரண்ட் ஸ்டேட்டஸ். என்ன சார் கரண்ட் ஸ்டேட்டஸ் அப்படின்னா ஆஃப் த டாக்குமெண்ட்டை பற்றின கரண்ட் ஸ்டேட்டஸ் சச் ஆஸ் நம்பர் ஆஃப் பேஜஸ். ரொம்ப இம்பார்ட்டன்ட், அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. நம்பர் ஆஃப் பேஜஸ், கரண்ட் பேஜ் நம்பர், டிஃபால்ட் லாங்குவேஜ் எக்ஸட்ரா. ஸோ இதெல்லாம் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய ஸ்டேட்டஸ் பாரில் டிஸ்பிளே ஆகும். ஈவன் தோ ஹவு மெனி வேர்ட்ஸ் அவைலபிலிட்டி ஃபார் த பேஜ், ஹவு மெனி பேஜஸ் அவைலபிலிட்டி, ஸோ எவ்வளோ ஸ்பீட் ஆஃப் ஒர்க்கிங் அப்படிங்கிறது எல்லாமே எனக்கு என்ன ஆகும்னா இந்த ஸ்டேட்டஸ் பாரில் நம்மளுக்கு ஷோ ஆகும். சரிங்களா? ஸோ இதுதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய
ஸ்டேட்டஸ் பார் அப்படிங்கிறத சொல்கிறோம். நான் அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா என்டரிங் த டெக்ஸ்ட். வேர் யூ கேன் என்டர் த டெக்ஸ்ட். எங்கே போய் டெக்ஸ்ட் என்ட்ரி பண்ணுறோம்? நம்ம எங்கே டெக்ஸ்ட் என்ட்ரி பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஒர்க் ஸ்பேஸ். இப்போ லாஸ்ட்டாக பார்த்தோம் இல்லையா, ஸோ அந்த ஒர்க் ஸ்பேஸில் தான் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய டெக்ஸ்ட் என்ட்ரி பண்ணுவோம். ஸோ அப்போ எப்படி என்ட்ரி பண்ணுறது, ஹவ் யூ கேன் என்டர் த டெக்ஸ்ட் அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணலாம். ஒன்ஸ் எ நியூ டாக்குமெண்ட் இஸ் ஓப்பன், ஒரு டாக்குமெண்ட்டை ஒன்ஸ் நம்ம புதுசாக ஓப்பன் பண்ணிட்டோம் அப்படின்னா டெக்ஸ்ட் கேன் பி டைப்டு இன் blank ஏரியா ஆஃப் ஸ்க்ரீன். என்னுடைய டெக்ஸ்ட் எப்படி எங்கே டைப் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வித் த blank ஏரியா ஆஃப் த ஸ்க்ரீனில் டைப் பண்ணுவோம். என்னுடைய டெக்ஸ்ட் எங்கே டைப் பண்ணுவோம், blank area of the screen. As the text is typed, they appear on the screen and flashing vertical. நம்மளுடைய விண்டோ ஓப்பன் பண்ணோடனே நம்மளுக்கு அப்பியர் ஆகக்கூடிய ப்ராசஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் இஸ் டைப்டு தியர் அப்பியர் ஆன் த ஸ்க்ரீன் அண்ட் ஃப்ளாஷிங் வெர்டிக்கல் பார் கால்டு இன்செப்ஷன் பாயிண்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே நம்மளுக்கு ஷோ ஆகும் இல்லையா, ஓப்பன் பண்ணோன்னா பேஜ் பிகினிங்கில் இந்த இன்செப்ஷன் பாயிண்டர் வெர்டிக்கல் பார் ஒன்று டிஸ்பிளே ஆகும் இல்லையா, ஸோ அதுதான் இங்கே என்ன சொல்கிறோம் அப்படின்னா கால்டு இன்செப்ஷன் பாயிண்டர் அப்படின்னு சொல்கிறோம். கால்டு இன்செப்ஷன் பாயிண்டர் மூவ்ஸ் டு ரைட். யூ கேன் மூவ்ஸ் டு ரைட் when the text reaches the end of the line. ஈவன் என்னுடைய டெக்ஸ்ட் நான் டைப் பண்ணிகிட்டே போகிறேன். ஸோ டைப் பண்ணிட்டே போகும்போது ரைட் சைடு மூவ் ஆகிட்டே போகும். இந்த எண்ட் ஆஃப் லைன் வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா த வேர்ட் ஆட்டோமேட்டிக்கலி வார்ப்டு அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம டெக்ஸ்ட்டு டைப் பண்ணிட்டே போனோம் அப்படின்னா அந்த டெக்ஸ்ட் என்ன ஆகும், எண்ட் லைன் வரலும் போய்ட்டு ஆட்டோமேட்டிக்காக டைப் பண்ணிட்டே இருந்தோன்னா நெக்ஸ்ட் எண்ட் லைனுக்கு என்ன ஆயிரும், நெக்ஸ்ட் லைன் டு ஜென்ரேட்டர். சரிங்களா? ஸோ திஸ் ஃபியூச்சர் இன் வேர்ட் ப்ராசஸர் இஸ் நோன் ஆஸ் வேர்ட் வார்ப் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ இது ஒரு 2 மார்க் கொஸ்டின் கேட்கலாம். ஸோ அதுக்கான ஆன்சர் எங்கேருந்து எழுதுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா when the text reaches, இங்கேருந்து ஒரு 2 மார்க் கொஸ்டின் இது word warp. ஸோ when the text reaches the end of the line, are you understand? புரியுதாப்பா? ஸோ இந்த end of line இங்கே வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, the word automatically warp to the next line. இங்கே ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும் அப்படின்னா அதுவே என்னோடய மவுஸ் கர்சர் மூவ் ஆகி இங்கே வந்துட்டு டைப் ஆக ஆரம்பிச்சிடும் அடுத்தது. ஸோ இதுதான் இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா this feature in any word processor is known as word warp அப்படின்னு சொல்கிறாங்க. this feature in any word processor is known as word warp அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அதுக்கு அடுத்த ப்ராசஸ் பார்க்கலாம். now we can use for the enter key must not be pressed at the each of line. 1 மார்க் கொஸ்டினில் கேட்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் என்டர் கீ ப்ரெஸ் பண்ணோம் அப்படிங்கிற நெசசிட்டியே கிடையாது. ஒரு லைன் முடிஞ்சோன்னே எங்கே நம்ம என்டர் கீ ப்ரெஸ் பண்ணுவோம் தெரியுங்களா உங்களுக்கு? ஒரு பேராகிராஃப் நியூவாக ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா அங்கே வேணால் ஸ்பேஸ் விட்டு நம்ம டைப் பண்ணுவோம். ஆர் அதர்வைஸ் ஒரு லைன் முடிஞ்சிச்சு அப்படின்னா திரும்ப நான் ஸ்பேஸ் வேணும் அடுத்த லைன் மூவ் பண்ணோம் அப்படின்னா இந்த டைப் ரைட்டர் பார்த்துருக்கீங்களா, இந்த டைப் ரைட்டரில் வேணால் இழுத்து அதை தள்ளுவோம் அடுத்த பேஜுக்கு. ஸோ அப்படி வேணால் பார்த்துருப்பீங்க. ஸோ இதில் அப்படி கிடையாது. ஸோ அப்போது த என்டர் கீ மஸ்ட் நாட் பி ப்ரெஸ்டு அட் த எண்ட் ஆஃப் ஈச் லைன். அட் த எண்ட் ஆஃப் ஈச் லைன் நம்ம ஒவ்வொரு லைனும் நம்ம ப்ரெஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறது கிடையாது. த என்டர் கீ ஷுட் பி ப்ரெஸ்டு ஒன்லி அட் த எண்ட் ஆஃப் பேராகிராஃப். எப்போ நம்ம என்டர் கீ ப்ரெஸ் பண்ணோம் அப்படிங்கிறோம் என்னுடைய பேராகிராஃப் ஜென்ரேட் பண்ணும்போது நான் சொன்னேன் இல்லையா. ஸோ அப்போ என்னுடைய பேராகிராஃப் ஜென்ரேட் பண்ணும்போது மட்டும்தான் என்ன பண்ணுவேன், என்டர் கீ ப்ரெஸ் பண்ணுவேன். ஆர் அதுக்கப்புறம் என்ன எப்போ ப்ரெஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார் வென் a blank line to be inserted, ஸ்பேஸ் வேணும் அல்லது ஒரு பேராகிராஃபுக்கு இன்னொரு பேராகிராஃபுக்கு எனக்கு இடையில ஸ்பேஸ் வேணும் அப்படிங்கிறப்ப தான் நான் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்த ஸ்பேஸை யூஸ் பண்ணுவோம். ரைட்டர் ஆட்டோமேட்டிக்கலி கிரியேட்ஸ் எ நியூ பேஜ். இது ஒரு 1 மார்க். நம்மளுடைய ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு பேஜ் கம்ப்ளீட்டேஷன் ஆயிடுச்சு, இதோட ஒரு பேஜ் முடிஞ்சிருச்சு அப்படின்னா இங்கே எண்டு வரும்போது நம்ம என்ட்ரு அடித்தோம் அப்படின்னா என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக அனதர் ஒரு பேஜை ஜென்ரேட் பண்ணிடுவாங்க. சரிங்களா? ஸோ இதுதான் நம்மளுடைய ப்ராசஸில் இருக்குது. ஸோ அப்போ நம்ம இன்றைக்கி என்னென்ன டாபிக் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் இந்த கிளாஸில் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நம்மளோட
லாஸ்ட் கிளாஸில் டவுன்லோட் அண்ட் இன்ஸ்டால் த ஓப்பன் ஆஃபீஸ் அப்படிங்கிறது முடித்தோம். now we can going to discuss பார்த்திங்க அப்படின்னா கிரியேட்டிங் நியூ டாக்குமெண்ட் இன் ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டர். அதுக்கு ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டரில் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்ட்ஸ் ஆஃப் ரைட்டர் விண்டோ, நம்மளுடைய விண்டோவில் இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின். பார்ட்ஸ் ஆஃப் ரைட்டர் விண்டோவில் என்னென்ன பார்ட்ஸ் இருக்குன்னு டிஸ்கஸ் பண்ணோம். டைட்டில் பார், கண்ட்ரோல் பட்டன்ஸ், மினிமைஸ் பட்டன், மேக்ஸிமைஸ் பட்டன், க்ளோஸ் பட்டன், மெனு பாரும் இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின். ஸோ அந்த மெனு பாரில் இருக்கக்கூடிய ஃபைல், எடிட், வியூ, இன்சர்ட், ஃபார்மேட், டேபிள், டூல்ஸ், விண்டோ, ஹெல்ப் அண்டு டூல் பார். டூல் பாரில் 2 டைப்ஸ் ஆஃப் டூல் பார் இருக்குது. ஒன் ஸ்டாண்டர்ட் டூல் பார், அனதர் இஸ் அ ஃபார்மேட்டிங் டூல் பார் அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணோம். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளுடைய ரூலர், ஒர்க் ஸ்பேஸ், ஸ்டேட்டஸ் பார், என்டரிங் டெக்ஸ்ட். இப்போ லாஸ்ட்டாக நம்ம முடிச்சிருக்க டாபிக் என்னென்னு பார்த்திங்கன்னா entering a text. So now I can going to discuss for the next class. Thank you. So study well. ஸோ ஏதாவது டவுட் இருந்தால் அப்படின்னா கேளுங்க. இந்த ஸ்லிப் டெஸ்ட்டு கொஞ்சம் ப்ராப்பராக எழுதி அந்த ஸ்லிப் டெஸ்ட்டு கொஞ்சம் பேப்பர்லாம் கொண்டு வந்து ஸ்கூலில் கொடுங்க. ஸோ உங்களுக்கு கரெக்டாக கரெக்ஷன் பண்ணி கொடுத்துடலாம். தேங்க்யூ.